இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை குடி பிரச்சனை. இந்த குடியால நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு வராங்க. உங்க சித்தா மெடிசன் மூலமா குடிக்கிறவங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து அவங்க சரி பண்ணியிருக்காங்களா? எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் சரி செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100% 95% பார்த்தீங்கன்னா குடிக்காத ஆளே கிடையாது. இது ஃபேஷன் ஆகிப்போச்சு. இப்போ அதாவது குடித்தாதான் ஆம்பளையோட வீரத்தரம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய குடும்பம் கெட்டிருக்கதும் அதனால தான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடியை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. அந்த காலத்தெல்லாம் கயிறு கட்டுவாங்களே, சாமி நீங்கள் கயிறு கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது குடிப்பவன் அவனாக திறந்தாவிட்டால் குடியை நிறுத்த முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு சித்த மருத்துவ முறையில் ஒரு மருந்தை தயார் பண்ணியிருக்கோம். அந்த மருந்தோட ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கன்னா, குடிப்புங்க குடிச்சுட்டே இருக்கலாம், அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்றதுல கலந்து தர்றது, எதில் ஒன்றா கலந்து தரலாம். அதை பார்த்தீங்கன்னா அந்த மருந்து தரும்போது 100% பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை வச்சு தான் அதை தயார் பண்ணுறோம். எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அதே மாதிரி அதை சாப்பிட்டா 5 நாளில் குடி நிறுத்தத்துக்கான அறிகுறி அந்த கொடுக்கப்பட்ட ஆளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு டெஸ்ட் எடுக்கணும் எதுவுமே அவசியம் கிடையாது. என்ன இது பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட தன்மை, அதாவது ஆல்கஹால் உடம்புல சேர்ந்து உடலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வியாதியை உற்பத்தி பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா நரம்பு தலைச்சி உற்பத்தி பண்ணுது. அந்த நரம்பு தலைச்சி உற்பத்தி பண்ணும்போது குடிக்கிறவங்களே நினைச்சாலும் குடியை நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து நம்ம உள்ளே எடுக்க அது உள்ளே இருக்கிற ஆல்கஹால் தன்மையை நீக்கிட்டு நரம்பை ஸ்ட்ரென்த் பண்ணும், நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் தரும். மூளையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம், அதாவது சிறுமூளை பெருமூளைன்னு சொல்கிறாங்க. பெருமூளை ஒரு மனுஷனுடைய செயல்பாடு, பேசுறது, நடக்குது, யோசனை திறன், ஞாபகத்திறன் இதெல்லாம் இருக்குது. சிறுமூளைன்றது அவனோட தனி கேரக்டர் டிசைன் பண்ணி வச்சிருது. அப்போ குடிக்கிற தன்மையெல்லாம் சிறுமூளை சேவ் ஆகுது. அந்த சிறுமூளையில் போய் அந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணிடும் போது அவங்க பார்த்தீங்கன்னா 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே கண்டிப்பாக மறந்துடுறாங்கன்னு நம்மளுடைய வரக்கூடிய கிளைண்ட் சொல்கிறாங்க. கல் இறக்குறவங்க, ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, இது மாதிரி ஆளெல்லாம் நம்மக்கிட்ட சாப்பிட்டு சரியாக இருக்காங்க.